ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சு தாங்க போயிருந்தேன். அப்போ தான் இந்த இடத்துல போட்டிங்கை பார்த்தேன். இது யார் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த மெரினா வாலண்டியர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கரை ஓரத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த போட்டை இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு அவங்க உள்ளே தள்ளின்னு போகிறத பார்த்தாங்க. இது பார்த்தீங்கன்னா நியர்பைலேயே போவாங்க, ரொம்ப லாங்லாம் போக மாட்டாங்க. கொஞ்சம் நியர்பைலேயே பார்த்தீங்கன்னா கடல் கரைக்கு ஒரு 2 கிலோமீட்ரு இல்லை 3 கிலோமீட்டரு உள்ளே போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க, வலையை போட்டு இவங்க பண்ணா மீன் பிடிக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 பேர்லேருந்து 5 பேர் தாங்க போயிருந்தாங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் என்ன தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தேன். இந்த போட்டை இது வரைக்கும் எப்படி தான் எனக்கு தள்ளின்னு போவாங்கன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாது. நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேங்க. மண்ணிலேருந்து நல்லா தள்ளிட்டே வராங்க. எப்போ அலை வருதோ அப்போ தான் நல்லா போட்டை மூவ் பண்ணுறாங்க. அப்போ தான் உங்களுக்கு போட்டை மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அலை வரும்போது கரெக்டாக பார்த்துட்டு ஒரு கயிறை கட்டி நல்லா உள்ளே ஏற்றிட்டே போகிறாங்க. எப்படி தான் உள்ளே போவாங்க நானும் பார்த்துட்டே இருக்கேன். உங்களை காட்டுற பாருங்க, எவ்வளோ முடியுமோ கடகடன்னு தள்ளிடுறாங்க. தள்ளின உடனே தண்ணி உள்ளே வருது. இருந்தாலும் அவங்க பார்த்தீங்கன்னா நல்லா அந்த குச்சி ஒன்று வச்சுருக்காங்க. அது என்ன பண்ணுதுன்னா நல்லா மண்ணில் நல்லா பார்த்தீங்கன்னா ஹைட் ஆகி புஷ் பண்ணி என்ன பண்ணுது, நல்லா உள்ளே தள்ளுது. ஸோ எவ்வளோ மூவ் பண்ண முடியுமோ அவங்க பார்த்தீங்கன்னா உள்ளே அதிகமாக மூவ் பண்ணுறாங்க. ஸோ நானும் பார்த்துட்டே இருந்தேங்க எவ்வளோ தான் மூவ் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் தூரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த மண் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா மண் தாங்க இருக்குது. நம்ம நல்லா நடக்கணும் பார்த்தா நிற்கலாம். நம்ம என்னோட ஹைட்டு 5 பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மண் இருக்குது. அதுக்கப்புறம் போனால் கொள்ளன்னு இருக்குது. கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். நல்லா கொஞ்சம் போயிட்ட அப்புறமா அலை எவ்வளோ வருதோ நல்லா மூவ் பண்ணிட்ட அப்புறமா நல்லா அந்த இடத்துல வலையை போட்டுட்டு திருப்பி ரிட்டன் வந்துடுறாங்க. ரிட்டன் வந்து எடுத்துகிட்டு நம்ம கண்ணு முன்னாடி தாங்க பிரிக்கிறாங்க அந்த வலையை. அந்த வலையில் பார்த்தீங்கன்னா நல்ல சின்ன மீன்லேருந்து பெரிய மீன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. நானும் மீன் மாட்டுமான்னு பார்த்தேங்க. ஆனால் அவங்க எடுக்க மீன் வந்துகிட்டே இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த வலை ஃபுல்லாக மீனுங்க. எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து ஒரு 5-6 கிலோக்கு மேலேயே இருந்திருக்கும் மீன். நிறைய மீன் டைப் ஆஃப் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. ப்ளஸ் நண்டுலாம் கூட இருந்தது. நண்டெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, சின்ன நண்டாக இருந்தால் எடுத்து விட்டுடுறாங்க கரெக்டாக அந்த வலையில் இருந்து. நானும் எடுத்து கையில் வச்சு பார்த்தேன். எங்கள் பாப்பாவுக்கு ஒரே பயம். அவள் பார்த்துட்டு ஐயோ நான் பிடிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தா. சரின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தாங்க. இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு கூட வாங்கிடலாம். பட் நாங்கள் அதை வாங்காமல் வந்துட்டோங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் மாலையில் இல்லை ஈவினிங் டைமில் என்றைக்காவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெரினா பீச்சுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி இருந்ததுன்னா கன்ஃபார்ம் வாங்க. இது நம்ம ஃப்ரெஷ் மீனுங்க. நம்ம கண்ணு முன்னாடியே போகிறாங்க, பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வராங்க. மீனும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி பார்க்கல அப்படின்னா கரெக்டாக நீங்கள் மெரினா பீச்சில் இந்த மாதிரி போட்டிங் சைடில் நீங்கள் யார்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க எந்த டைமில் அந்த போட்டு வரும்னு. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி கூட அந்த மீனை நீங்கள் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போகலாம். நீங்கள் மறக்காமல் மெரினா பீச்சுக்கு போனீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் இந்த மீன் இங்கே பார்த்துட்டு வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். எனக்கு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். ஸோ நீங்கள் யாராவது மெரினாக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மீனெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வேறு ஒரு இடத்துல மீன் எங்கே பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் உங்களுக்கு விசாரிச்சுட்டு நான் வீடியோ பே பண்ணி பார்க்குறேன். மெரினா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பை, டாடா, see you.